இன்னுமாங்க நீங்கள் கையில் களை எடுத்துட்டு இருக்கீங்க? களை எடுக்கணும்னாலே பிரிஸ்கட் தாங்க. ஆனால் கலப்பே இல்லாமல் களை எடுக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியுமா? களை எடுக்கிறதுக்கு ஆட்களை வேலை வச்சு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வணக்க விவசாய பெருமக்களே, உங்கள் தோட்டத்தில் உள்ள களைகளையும் உங்கள் வீட்டு வாசலில் வளர்கிற களைகளையும் எடுக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு கூலியும் கொடுக்குறதே குதிரை கொம்பாய போச்சு. அதுக்கு தானப்போ பிரிஸ்கட்டர் இருக்குது, அதை வாங்கி போட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசித்தாலும் என்ன டைப்பில் பிரிஸ்கட்டர் வாங்கணுங்கிறத குழப்பமே இன்னும் நம்மளை விட்டு போகலை. அதுக்கு தாங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நான் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா அது உங்களுக்கு கடைசியில் தெரியும். இதுதாங்க நம்ம எம்டிஎம்மோட பிரத்யேகமான ஒன் டச் ப்ரெஸ் கட்டர். இதை நாங்கள் ஏன் ஒன் டச் ப்ரெஸ் கட்டர்னு சொல்கிறோன்னா, இது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரெஸ் கட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த ப்ரெஸ் கட்டரை வச்சு உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற களைகளையும் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற களைகளையும் நீங்கள் ஈஸியாக களை எடுத்துக்க முடியும். மற்ற எம்டிஎம் ப்ரெஸ் கட்டருக்கும் நம்ம எம்டிஎம் ப்ரெஸ் கட்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம எம்டிஎம் ப்ரெஸ் கட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம எம்டிஎம் ப்ரெஸ் கட்டரில் பேட்டரியும் சார்ஜரும் இங்கே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி சைட் பேக் பேக்குன்னு ப்ரெஸ் கட்டருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ப்ரெஸ் கட்டர்னாலே ட்ரிம்மர் தான் முக்கியம். மற்ற கம்பெனி ப்ரெஸ் கட்டர் எல்லாமே பிளாஸ்டிக் ட்ரிம்மர் கொடுப்பாங்க. நம்ம வந்து அலுமினியம் ட்ரிம்மர் கொடுக்குறோம். ஏன்னா பிளாஸ்டிக் ட்ரிம்மர்னால் கல் மண் பட்டு உடையதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால தான் அலுமினியம் ட்ரிம்மர் கொடுத்துட்ருக்கோம். ட்ரிம்மர் மட்டும் இல்லைங்க, அதில் யூஸ் பண்ணுற நைலான் ரோப்பு கூட ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் ஷேப்போட ஸ்கொயர் ஷேப் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் களைகளை ஈஸியாக வெட்டி தள்ள முடியும். ப்ரெஸ் கட்டர் வாங்கிட்டோம், கண்டிப்பாக ஹார்ட் யூஸ் தான் பண்ணுவோம். ஹார்ட் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஹேண்டில் உடையலாம், நெளியலாம். ஆனால் நம்ம எம்டிஎம்மில் ஹேண்டிலுங்கிறத எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். நாங்கள் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கறதுனால நம்ம ஹேண்டில் நீண்ட நாள் உழைக்கும். நீங்கள் ஒன் டச்சில் சைட் பேக் ப்ரெஸ் கட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது அதில் கொடுக்கப்படுற பெல்ட் தாங்க. அந்த பெல்ட்டில் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஹார்ட் பிளாஸ்டிக் பேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேட் என்ன பண்ணுன்னா இன்ஜின்லேருந்து வர வைப்ரேஷனையும் ஹீட்டையும் உங்கள் பாடிக்கு கொண்டு வராது. இதனால் என்ன பெனிஃபிட்னா உங்களால் அதிக நேரம் களைகள் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் பேக் ப்ரெஸ் கட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பேக்கை போடும்போது அதில் சாஃப்ட் குஷனிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 3 ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 ரிங்ஸ் எதுக்குன்னா இன்ஜினில் வர வைப்ரேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது வர வைப்ரேஷனையும் தடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். நம்ம மற்ற இடத்துல ப்ரெஸ் கட்டர் வாங்கும்போது வெளியே பார்க்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம எம்டிஎம்மில் உள்ளே இருக்கிற கியர் ராடும் நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட யூஸ் பண்ணுற ரொட்டேட்டிங் சாஃப்ட்டு வேறு எங்கேயும் கொடுக்காத அளவுக்கு 8 mm திக்னஸில் கொடுத்துருக்கோம். இதனால் நீங்கள் ப்ரெஸ் கட்டரை எவ்வளோ ஹெவி யூஸ் பண்ணாலும் அது உடையவும் உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம எம்டிஎம்மோட கஸ்டமருக்கு 50 மீட்டர் நைலான் ரோப்பும் சேஃப்டிக்காக சேஃப்டி மாஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன அட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது, ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 50 பேருக்கு தான். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் கால் பண்ணுங்கள்.